பரபரப்பான சூழ்நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ரமேஷ்குமார், சரியாக எத்தனை மணிக்கு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது? கள தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போல பரபரப்பான சூழல் மற்றும் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. நேற்று முன்தினம்தான் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி உள்ள நிலையில் இப்போது கூட இருக்கின்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்று கூடும் இந்த குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தொடரோட சிறப்பு என்னவென்று பார்த்தோமேனால், சுமார் 16க்கும் மேற்பட்ட மசோதாக்களை நிறைவேற்ற நடப்பு கூட்டத்தொடரிலே மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கிறது. அதில் குறிப்பாக வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கிறது. 5 புதிய மசோதாக்களை கொண்டு வந்து நிறைவேற்றவும் மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக வணிக கப்பல் மசோதா, கடலோர கப்பல் மசோதா, துறைமுகங்கள் திருத்த மசோதா, பஞ்சாப் மாவட்ட நீதிமன்றங்கள் திருத்த மசோதா உள்ளிட்ட 5 புதிய மசோதாக்களை கொண்டு வந்து நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளது. இவை தவிர ஏற்கனவே கடந்த மழைக்கால கூட்டத்தொடரில் கொண்டு வரப்பட்டு நிலுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய மசோதாக்களையும் நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. வங்கிகள் சட்ட திருத்த மசோதா, அதே போல விமானங்கள் திருத்த மசோதா உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை நமக்கெல்லாம் நன்கு தெரியும், கடந்த வாரம் ஒரே பரபரப்பாக இருந்தது. தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருப்பது, நிதி முறைகேட்டில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக அமெரிக்க நீதித்துறை குற்றம் சாட்டியிருப்பது, இவை குறித்தெல்லாம் விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றன. இந்த விவகாரத்தை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். எனவே எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை மணிப்பூர் விவகாரம், கௌதம் அதானி விவகாரம், வேலையில்லா திண்டாட்டம், இப்படி பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்படுவது, அதே போல தமிழகத்திற்கு நிலுவையில் உள்ள பல்வேறு திட்டங்களுக்கு விரைவாக நிதி ஒதுக்க கோருவது உள்ளிட்ட தமிழகம் சார்ந்த பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருப்பது என்னவென்றால், இந்த வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா. இந்த மசோதா என்பது கடந்த கூட்டத்தொடரில் 2 அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பு மற்றும் கோரிக்கையை தொடர்ந்து இந்த மசோதா குறித்து விரிவான ஆய்வு செய்வதற்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய ஆய்வுக்கு இந்த மசோதா அனுப்பப்பட்டுள்ளது. இந்த மசோதா இன்னும் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை. குளிர்கால கூட்டத்தொடரினுடைய முதல் வாரத்தின் கடைசி நாளில் இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா குறித்து தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறது. எனவே இந்த வாரம் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு அடுத்த வாரம் தான் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. எந்த மசோதா நிறைவேற்றப்படுகிறதோ இல்லையோ, நிச்சயமாக வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை இந்த கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றிவிட வேண்டும் என்று மத்திய அரசு தீவிரமாக இருக்கிறது. நேற்று முன்தினம் மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றியை தொடர்ந்து பாஜக தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி அவர்கள் கூட இது தொடர்பான பிட்ச் ஒன்றை கொடுத்திருக்கிறார். பாபா சாஹேப் அம்பேத்கர் கொண்டு வந்த இந்திய அரசியல் சாதனத்தில் வக்ஃபு சட்டங்களுக்கு இடமில்லை, காங்கிரஸ் கட்சி தான் தாஜா அரசியலுக்காக வக்ஃபு சட்டத்தையே கொண்டு வந்தது என்கிற ஒரு பிச்சையும் பிரதமர் மோடி கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் இந்த மசோதாவை நிறைவேற்றுவதில் மத்திய அரசு எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இது தவிர ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். இது தொடர்பான மசோதா இந்த கூட்டத்தொடரில் கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இருப்பினும் இது தொடர்பான ஒரு விவாதம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது குறுகிய கால விவாதமாகவோ அல்லது முழு நேர விவாதமாகவோ நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா இந்த கூட்டத்தொடரில் கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அரசு கோரிக்கை விடுத்திருக்கிறது. அனைத்து விவகாரங்கள் குறித்தும் விவாதிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் மத்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தத்தில் இந்த கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடராக இருந்தாலும் குளிரையும் மீறி அனல் பறக்கும் என்பதில் நிச்சயமாக எந்த விதமான ஐயமும் இல்லை என்றே நாம் சொல்லலாம். பல விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.